எங்க அக்கா வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. அம்மா லோகேஷ் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுதுமா, வரல என்னான்னு வந்து பாருமான்றான். சரி மாப்பிள்ளை வந்துக்கிறாரு, நம்ம வெளியே பார்த்துடலான்ட்டு ஒரு 10 வீடு தள்ளி போய் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபோன் பண்ணுறாங்க, போன மாதிரி இருக்கு. அன்னிக்காரி, மாமனார், மாமியார், பன்னீர் 3 பேரும் சேர்ந்து எங்கள் அக்காவை கொண்டுட்டாங்க. நான் வந்து ஏம்மா லோகேஷா கதவு தருமா, என்னம்மான்னு கேட்குறேன். எந்த பதிலும் காணும். போய் வரும்போது ஏசியோட வா, அதே மாதிரி நகையோட வா. எங்கள் அக்கா உள்ளே போகும்போது எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் காப்பாற்றிருப்போம். அது அந்த பையன் என்ன சொன்னான்னு தெரியல, பெட்ரூமில் அதோட போய் தூக்கு மாட்டின்னு செத்துச்சு. பார்த்தா அப்படியே தூக்குல தொங்குதுப்பா, பெத்த தாய் எதிர அப்படியே தூக்குல தொங்குது. நாங்களா புருஷன் படாட்டி பார்த்து நரகத்தை தேடிட்டப்பா. நகை போடுறோன்னு சொன்னோம்ப்பா, 5 சவரம் நகை போடுறோன்னு சொன்னோம். சாமான் எல்லாம் தரணும், ஏசி எல்லாம் தரணும். எங்க அக்கா போறாத காலம் 4 சவரம் தான் போட்டோம். 1 சவரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். தரேன், இந்த ஆடி மருக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். அந்த பொண்ணை ஏசி இருந்தா நல்லா இருக்கும், கொமான்னு இருக்குது, ஏசி கொடுட. எங்க பொண்ணை ஏசி கேட்டு கொடுப்பு பத்திருக்கிறா. எனக்கு தங்கையா 1 சவரம் ஏன் போடல, உனக்கு போட்டாங்களே எங்க அம்மா வீட்டுல அந்த மோதிரத்தை கொடுக்க, அது கையில இருக்கிற மோதிரத்தை கூட அவங்க போட்ட மோதிரம்னு வச்சுன்னுக்கிறாப்பா. எல்லாரும் எதுக்குன்னு என் பொண்ணை சித்திரவதை பண்ணிக்கிறாப்பா. அன்னைக்கு ராத்திரி பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் வீட்டுல என் பொண்ணாங்க மாத்திரை போட்டுக்கணும்பா, சீத்துல மாத்திரை. அது தூக்கம் வரதுன்னு எனக்கு அறியாமல் நான் தூக்கிட்டேன்ப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து, அம்மா லோகேஷ் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுதுமா, வரல என்னான்னு வந்து பாருமான்றான். நான் வந்து ஏம்மா லோகேஷா கதவு தருமா, என்னம்மான்னு கேட்குறேன். எந்த பதிலும் காணும். எப்பா இந்த கதவு ஓடிப்பா, என் பொண்ணு நான் தான் பண்ணிட்டு பார்க்கணுன்ற. ஓடிச்சேம்மா, சும்மா தான் போய் உட்காந்துருக்கல, டீல உட்காந்து பார்க்குறேம்மா. பார்த்தா அப்படியே தூக்குல தொங்குதுப்பா, பெத்த தாய் எதிர அப்படியே தூக்குல தொங்குது. அப்படியே குழந்தை நான் வரக்கூடாதுப்பா. எப்படா காதல் பண்ணி கூட்டு ஓடி போயிடலாம், வாழ்க்கை நல்லா இருக்குப்பா. நாங்களா புருஷன் படாட்டி பார்த்து நரகத்தை தேடிட்டோம்ப்பா. சொன்னது என்ன பண்ணாங்க, பழமாப்பா முக்கியம், ஒரு குழந்தையோட உயிர் முக்கியம் இல்லையா? ஒரு சவரம் நகைக்கு கொண்டுட்டாங்கப்பா. அவங்க வரது, அவங்க மாமியாரு, அவங்க மாமனாரு, இவப்பா. இவங்க 4 பேர் பண்ண டார்ச்சர்ல தான்ப்பா என் குழந்தை இந்த மாதிரி முடிவு தேடிக்கிச்சு. இல்லை நான் சாகாது பண்ணாங்க நகைன்னு கேட்டு நச்சரிச்சிருக்கிறாங்கப்பா. ஆளாளுக்கு ஒன்னொன்று குத்துல சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரி இருந்தாலே ஒரு சாமான் போட்டு கழுவுன்றாங்களாம். ஒரு வாரம் துணி இருந்ததா வீட்டில் அவ்வளோதான் போட்டு துவைன்றாங்களாம். எல்லாமே செய்தாமே மகன் சொல்லிக்காது. எங்கள் பொண்ணு வீடு வாசல்லாம் பெருக்குதான். கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா, நீ ஏன் டிவி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வீட்டில் போய் உட்காருப்போ, உனக்கு டிவி 2ன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறாங்களா டிவியை. ஏன் சோபாவில் உட்கார்றேன், உங்கள் மாமனார் வந்தாருன்னா நீ ஏன் சல்யூட் அடிக்க தலையா, நீ எதுக்கு உட்காந்துக்கிற, எழுந்துருன்னு சொல்கிறாங்களா. என் பொண்ணு இதுக்கெல்லாம் அந்த அது கலைங்க. என் பொண்ணாண்ட வந்து சின்ன பொண்ணாண்ட புலம்பி, அம்மாவை பார்த்துக்கோ, அம்மா ஒரு பைத்தியக்காரி, ஏதோ உலகம் தெரியாது. 3 நாள் ஆகுது சார். வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆச்சு. வெள்ளிக்கிழமை கல்யாணம், திங்கக்கிழமை என் பொண்ணு தூக்குல தொங்குது. திங்கக்கிழமை தொங்குது, அது கூட ரொம்ப நேரம் ஆகல சார். 10:30க்கெல்லாம் தொங்குது சார் தூக்குல. என்ன நடந்ததுன்னு நான் பார்க்கல. கேட்டாங்க 5 சவரம் போடுறேன்னு சொன்னாங்க. 10 சவரம் கேட்டாங்க. நாங்கள் 5 சவரம் தான் எங்களால் முடியும்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் ஒத்துக்குனாங்கப்பா. என்கிட்ட 5 சவரம் இல்லை, வெறும் 4 சவரம் தான் இருக்குதுன்னு தான் குத்தம்பா. எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நான் கொடுக்குறேன்னு ஒவ்வொருத்தர் காலையும் போய் விழுறோம்பா. அந்த 1 சவரம் நகை போகிறதுக்கு கேட்ட இடத்துலலாம் எங்களுக்கு உதவியா இல்லைப்பா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொம்பளை எவ்வளோ தொலைக்கு சுற்ற முடியுமோ சுற்றணும்பா. சுற்றியும் பிரயோஜனம் இல்லைப்பா. என் பொண்ணுக்கு அந்த காசு கிடைக்கலப்பா. சரி ஆடி மாதம் வருதுல்ல மருவுக, அப்போ வந்ததுக்கப்புறம் போட்டு அனுப்பலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே என் பொண்ணு அம்மா எவ்வளோ தான் கஷ்டப்படும் இந்த பாவி. ஆனால் நம்மளுக்கு சித்திரவதை. இது செக்ஸ் டாச்சுனால தான்ப்பா செத்துருக்குறாங்க, வேறு எதுவும் இல்லைப்பா.
என் பொண்ணு தொல்லை போட்டு பண்ணினே இருந்துருக்குறான்பா அவன். இதுதான் வாழ்க்கை நினைக்கிறான்பா. பாசம் அன்புன்னு எனக்கு தெரிலப்பா. இந்த டார்ச்சரில் தான்ப்பா செத்துருக்குது என் பொண்ணு. நாங்கள் முஸ்லீம் நகரில் இருக்கோம். எங்கள் அக்கா வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. அந்த வீட்டில் போனதுலேருந்து எங்கள் அக்காவை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. நான் 5 சவரம் சொன்னோம், நாங்கள் 4 சவரம் தான் போட்டோம். ஒரு சவரம் எங்கே இன்னும் ஆரம் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே, வீடு ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ஏசி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை குத்தல் பேச்சு பேசி நேர்ந்துருக்குறாங்க. எல்லா வேலையும் எங்கள் அக்காவை செய்ய வச்சிருக்கிறாங்க, கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. இவ்வளோ துணி அவ்வளோ சாமான் எல்லாமே எங்கள் அக்கா குழம்புலேருந்து வீடு பெருக்குறது எல்லாமே செஞ்சுருக்கு. சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்தா, நீ ஏன் டிவி பார்க்குற, நீ போ வீட்டை பெருக்கி எடுக்க வேண்டியது, நான் டிவி எதுக்கு பார்க்குறேன்னு அப்படி முறைக்குது அவங்க மாமியார். இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புருஷன்கிட்ட சொன்னால் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் ரொம்ப பண்ணியிருக்கிறா. அன்னிக்காரி, மாமனார், மாமியார், பன்னீர் 3 பேரும் சேர்ந்து எங்கள் அக்காவை கொண்டுட்டாங்க. வந்து எங்கள் அக்கா எங்ககிட்ட குறை சொல்லுது, எங்கள் அக்காவை சொல்லவே விடல. உள்ள தண்ணி கொடு அது கொடுன்னு கூப்பிட்டுனே இருந்தான் எங்கள் அக்கா. இல்லைன்னா எங்கள் அக்கா உள்ளே போகும்போதே எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் காப்பாற்றிருப்போம். ஆனால் அவன் கம்முன்னு இருந்துட்டா, சாவர வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு அப்புறமா வந்து சொன்னா இல்லை எங்கள் அக்காவை காப்பாற்றிருப்போம். நாங்கள் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க உங்க அக்கா இந்த மாதிரி என்னை கொடுமை பத்துறாங்க, நான் நரகமாக இருக்குது எனக்கு அங்கன்னு சொன்னாங்க. அவங்க யாரும் நல்லவங்க இல்லை, நல்லா குடிக்கிறான், ரம்மி வேற ஆடுறா, நல்ல பையனே கிடையாதுன்னு சொல்லி அவன் கேட்டு வரதட்சணை தான் சார், வரதட்சணை தான் சார். உங்கள் வீட்டில் 5 சவரம் போட்டுட்டு 4 தான் போட்டிருக்கிறாங்களே, ஏசி கொடுக்க வேண்டியதுதான், எனக்கு ஏசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பலகாரம் பண்ணி கொடுங்க, இது பண்ணி கொடுங்க, சாமான் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் தான் சார் பண்ணாங்க. நாங்கள் அவங்களுக்கு 4 சவரம் போட்டோம், எங்களுக்கு அவங்க 4 சவரம் போட்டாங்க சார். அந்த 4 சவரம் மோந்திரத்தை கூட வாங்கிட்டாங்க சார். அவங்க வாங்கிட்டு எங்கள் அக்கா போய் கேட்டுதான் மோந்திரத்தை கொடு எனக்குன்னு சொல்லிட்டு, அது கொடுக்கணும், மோந்திரத்தை தரலையா சார், அவனே போட்டுக்கணும் சார் வந்து சொல்லிட்டு எங்கள் அக்கா அழுதுச்சு சார். தெரிஞ்சவங்க மூலமா கல்யாணம் பண்ணீங்களா? எப்படி? ஆமாம் சார், கொஞ்சம் தெரிஞ்சவங்க எங்கள் மூலம் தான். எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட மாமனார் சொன்னார் சார். அப்படிதான் சார் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆகும்னு எங்களுக்கு தெரியாது சார். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் எங்கள் அக்காவுக்கு. நல்லா தான் சார் பேசிட்டு உள்ளே போச்சு, உள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியல சார், போய் மாட்டிக்கிற அளவுக்கு. மருவுக்கு வந்திருந்தாங்க சார், சாப்பாடுலாம் சாப்பிட்டுச்சு தான் போச்சு சார். உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியல சார், வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிச்சு சார். உள்ளே போன உடனே எங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் சார். கம்முனே இருந்துட்டு இருந்தேன் சார், அவ்வளோ நேரம் சாவர வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு அப்புறம் வந்து சொன்னேன் சார். அவனுக்கு தெரியும் சார் உள்ள ஏதோ பண்ணிக்க போகுதுன்ட்டு, வேணும்னே கம்முன்னு இருந்துட்டு இருக்கேன் சார். அப்பா பேர் கஜேந்திரன், அம்மா பேர் சௌந்தரி. என் பேர் தீபா. ஊரில் அவங்க மூலியமாக வந்து பொண்ணு கேட்டவுடனே தரேன் அப்படின்னா, சரி நீ உன்னால் முடிஞ்சது செய்யு அப்படின்னாங்க. நான் பண்ணுறேன் ஆட்டம் போகமாட்டு நான் விட்டுட்டேன். அதே என்னால் முடிஞ்சது ஒரு 4 சவரம் நகை, அவங்களுக்கு நான் அதை ஒரு கட்டில் பீரோ, அதான் ஒரு 1.5 லட்சம், ஒரு பைக் ஒன்று வாங்கி என்னால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டேன். இதுவும் பத்தலைன்னு என்னை பாப்பாவை தொந்தரவு பார்த்துறாங்க 3 நாளாக. அது உழைச்சல் தாங்க. அம்மா நேற்று வந்தது, வந்து கொண்டு ஒரு 2-3 பேர் தான் இருந்திருக்கோம். ஒரு 9 மணிக்கு தூக்க மாட்டேச்சு. இது என்ன பேசணும்னு தெரியல. இது வேறு நாங்கள் பேசுறீங்க அப்போல பையன் உள்ள ரூமில், நான் வீட்டில் இல்லை. சரி மாப்பிள்ளை வந்துக்கிறாரு, நம்ம வெளியே படுத்துடலான்ட்டு ஒரு 10 வீடு தள்ளி போய் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபோன் பண்ணுறாங்க, போன மாதிரி இருக்கு. அதோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து இப்போ வச்சுட்டு நிற்கிறேன். உங்ககிட்ட பாப்பா ஏதாவது என்ன சொல்லிச்சு? ஏதாவது அதுதான் சார் ரொம்ப துன்புறுத்துறாங்க. என்ன காலையில் 5:30 மணிக்கு எழுப்பி, நீ மருவுக்கு போய் அதான் நீ ஊருக்கு போயிடுற, மொத்த துணியும் தூய சாமான் கழுவி போய் வரும்போது ஏசியோடவா, அதே மாதிரி நகையோடவா, ஆரத்தோடு வரணும், உங்கள் அப்பா போய் நீ கேட்கணும். என்ன கேட்டது நான் சொன்னேன், 1 மாதம் பொறுத்து போடுறோம் போமா அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். இப்போ அதை வந்து அதை டார்ச்சில் கொடுத்துக்கிறான், என்ன உங்கள் அப்பாலாம் கண்டுக்க மாட்டுறாரு அப்படின்னு பண்ணும் போல. அது என்ன பண்ணணும், அந்த பொண்ணு போய் தூக்க மாட்டிச்சு. அதுதான் சார். எவ்வளோ கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ போட்டீங்க? அவங்க கேட்டாங்க சார், அது நிறைய கேட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோம், எங்களை பிடிச்சிட்டு தான் நான் இப்போ பரிமரம் 15 சவரம் போட்டுன்னு வந்து தான், அதுவும் அவங்க வெறுக்கு போட்டவங்க போட்டுறாங்க. அதெல்லாம் நாங்கள் வெறுப்போம், எங்கள் பொண்ணுக்கு போடுறோம் அப்படின்னு தான் சொல்லி நான் 4 சவரம் நகை போட்டேன். பைக் வாங்கி கொடுத்தேன், ஒரு 1.5 லட்ச ரூபா சாமான் சட்டி எடுத்து கொடுத்தேன். இது மொத்தமே கடன் வாங்கி தான் செஞ்சேன், டீவில் தான் எடுத்தேன். இப்போ இது அதுவும் பத்தலைன்ட்டு ஆரமும் இதுவும் கேட்டு அனுப்புகிறாங்க, ஏசியும். நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல், விடுமா நான் அப்புறம் பண்ணித்தரேன் அப்படின்னு விட்டுட்டு நான் போயிட்டேன். அது அந்த பையன் என்ன சொன்னான்னு தெரியல, பெட்ரூமில்
அதோட போய் தூக்கு மாட்டின்னு செத்துச்சு. இப்போ யார் மேலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்? 4 பேர். பன்னீர், அவங்க அதான் அவங்க பன்னீரோட அண்ணி, அதுக்கப்புறம் மாமனார் மாமியார், அவங்க 4 பேர் நடவடிக்கணும். அவங்க தான் என்னையும் டார்ச்சல் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஒரு 5000 ரூபாய் தரலன்ட்டு துணிக்கு ஒரே டார்ச்சல். சரின்ட்டு எடுத்துன்னு போய் துணி 5000 ரூபாய் அவங்க வீட்டாண்டே கையில் கொடுத்துட்டு வந்தேன். சரிம்மா வந்துச்சு காசு இருந்தாங்கம்மா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் என்ன கல்யாணத்துக்கு சாப்பாடு நிறுத்திட்டாங்க. கல்யாணம் சோறு போடுறத சாப்பாடு சாமா வரலன்ட்டு சாப்பாடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்க தொந்தரவு தாங்க முடியலன்ட்டு நான் வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே சாமான் வந்த பிற்பாடு கம்முன்னு இருந்துக்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த பொண்ணை டார்ச்சல் தான் கொடுத்துக்கிறாங்க. டார்ச்சல் அது ஒன்றுமே சொல்ல முடியாத, அது மனசுலேயே போட்டு என்ன பண்ண முடியும், மனசுலேயே குமிங்கி அது முடிஞ்சிச்சு. என்ன கேட்டதுக்கு கூட நான் சொல்லிட்டு நான் கொடுத்துக்கலாம் போமா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன். நான் அதுவும் யாருமா கேட்கறது, நான் அவங்கள போய் கேட்டு வந்தேன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி கொடுத்துக்கலாம் போமா நல்லவங்க தானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மொத்தமே உள்ளவே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது நம்மள என்ன பண்ண மாதிரி தான் அவங்க பாப்பாவும் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அந்த 5000 ரூபாய் கேட்டு தொந்தரவு பண்ணாங்க. போட்டு சுட்டு எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும். என்ன எவ்வளோ நேரம் பண்ணிக்கிறீங்களே. அதையும் திரும்ப வீட்டாண்டே எடுத்துன்னு கொடுத்துட்டு வந்தேன். என்ன பண்ணுறது, போச்சு. பொண்ணும் போச்சு, உயிரும் போச்சு. இது பெரவலூர் சார். இந்த மாமா பொண்ணு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது இப்போ ஒரு 3 நாளாக ஒரே டார்ச்சல். அவங்க வீட்டில் நகை வந்து 4 சவரம் 5 சவரம் போகிறேன்னு ஒத்துக்கினார் அவர். அப்போன்னாக்கா ஒரு சவரம் கம்மி. 1 சவரம் கம்மியாகும்போது என்ன பண்ணுறாங்க, நான் அடுத்த மாதம் தரேன்ட்டு மாமா சொல்கிறாரு. மாமா சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரே டார்ச்சல். அண்ணி, அந்த பையனோட அண்ணி, அவங்க தான் ரொம்ப டார்ச்சல். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, 10 சவரம் போட்டுன்னு வந்துட்டேன், நீ நான் போட்டுன்னு வந்துக்கிற. ஒரே டார்ச்சல். வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல, எதுவும் கொடுக்குறதில்ல, ஒரே டார்ச்சல். டார்ச்சல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த பொண்ணு வந்து அம்மா கிட்ட சொல்லுது. அம்மா கிட்டயோ தங்கச்சிக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லுது, எனக்கு இதுமாரி டார்ச்சல் பண்ணுறாங்க, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. அப்போ நான்னாக்கா வந்து நேற்று யாருமே இல்லை வீட்டில். யாருமே இல்லாத போது இவங்க 2 பேர் தங்குறாங்க, அம்மா பொண்டாட்டி. அப்போ இருக்கும்போது இந்த பொண்ணு போய் பாத்ரூமில் சூசைட் பண்ணிக்குது. அதால் டார்ச்சல் தாங்க முடியல. சொல்லி பார்த்தது, போய் பாத்ரூம் போய் சூசைட் பண்ணிக்குது. அதனால் நாங்கள் வந்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். என்னான்னு கேட்டாக்கா இதுமாரி ஒரே டார்ச்சல். நாங்கள் விசாரிக்கும்போது அண்ணி தான் ஃபுல் டார்ச்சல், நகை போட்டுன்னு வரல, நீ என்ன போட்டுன்னு வந்தீங்க, ஒரே டார்ச்சல். இப்போ தான் வெள்ளிக்கிழமை கல்யாணம் இருந்தது, 3 நாள் தான் ஆகுது. வெள்ளிக்கிழமை கல்யாணம் இருந்து நாங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறோம். எப்போ 3 நாள் கழிச்சு எங்களுக்கு ஃபோன் வருது. அப்போ நாங்கள் போய் கேட்கும்போது அண்ணி மேலே தான் சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்காரன் வந்து இவர் சொல்கிறாரு, மாமா சொல்கிறாரு, எப்பா இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணு, நான் கொடுக்குறேன். 1 சவரம் தானே கம்மியாகுது, 1 மாதம் வெயிட் பண்ணி நான் கொடுக்குறேன், இப்போ இருக்கிற வேலைக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு வீட்டுக்காரன் நீ போய் சொல்லணும், அம்மாக்கிட்டேயோ அண்ணிக்கிட்டேயோ இதுமாரி போட போகிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீ சொல்லணும். இவனும் சொல்லலை. இவனை இப்போயே போதையில் தாங்கிறான், நைட்டு போதையில் தாங்கிறான். இவனும் சொல்லலை. இவன் சொல்லாத போது இப்போ எல்லாமே வந்து கேட்குறாங்க. என்னான்னு கேட்கும்போது ஃபுல்லாகவே அண்ணி தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். 3 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவர் கணவர் மேலே, அவங்க அண்ணி மேலே, அவங்க அம்மா மேலே, 3 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் பேர்? என் பேர் செந்தில்குமார். என் மாமா பொண்ணு.